கரூரில் இவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்கு. 41 பேர் பலியாகி இருக்கிறார்கள். விஜயோட பிரச்சாரத்துக்கு விஜயை பார்ப்பதற்காகவே வந்த ரசிகர்கள் கூட்டம் தான். இவங்க வந்து தாவேக்கான்னே நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்துட்டு விஜயை வந்து ஒரு ரசிகராக, விஜயை வந்து ஒரு நடிகராக திரையில பார்த்து அந்த பிரமிப்பிலேயே வந்து அவரை பார்த்தணும், ஒரு தடவையா பார்த்தணுங்கிறக்காக வந்து குவிஞ்சவங்க தான். இவ்வளோ பேர் குவியிறப்போ வந்துட்டு அதை வந்துட்டு அந்த கட்சி தாவேக்கா கட்சி இருக்குல்ல, அது வந்து ஒழுங்கமைச்சிருக்கணும். அவங்க வந்து முன்கூட்டியே இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்சினா வந்து அதுக்குன்னு ஒரு உள்கட்டமைப்பு இருக்கும். அந்த உள்கட்டமைப்புல அந்த லோக்கல்ல இருக்கிறவங்க இருப்பாங்க. மாவட்ட அளவுல, வட்டார அளவுல, அந்த கிளைக்கழகம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, லோக்கல்ல இருக்க போலீஸாரோட வந்து ரொம்ப இணக்கமா இருப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு தலைவர் பேச போறாங்க. நீங்க இந்த நேரம் பாதுகாப்பு குடுக்கணும். இந்த இதெல்லாம் சிக்கல் இருக்குது. அப்படிங்கிற மாரி அதே மாரி லோக்கல்ல இருக்க பஞ்சாயத்தோ, நகராட்சியோ எல்லார்ட்டயும் வந்துட்டு பேசி அதுக்கான ஏற்பாடுகள நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனா, இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய உழப்பம். அவங்க வந்துட்டு ஒரு கரெக்டான இடத்த தேர்வு பண்ணாம, மக்கள் நெருக்கடி இருக்க இடத்துல போனா தான் கிரவுடு காட்ட முடியும் அப்படிங்கிற மாரி பண்றாங்க. சொன்ன டயத்துக்கு வராம வந்துட்டு ஒரு 5, 6 மணி நேரம் வந்து மக்களை காக்க வைக்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து இப்ப இருக்க வெயிலுக்கு வந்து 1 மணி நேரம் நின்னாலே கேர் ஆயிருங்க. அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பச்சை குழந்தைகள எல்லாம் கொண்டாந்துட்டு பெண்கள் வந்துட்டு அங்க நின்னுட்டு, அப்படியே மயங்கி எல்லாரும் நெறைய மயங்கி விழுந்து அதில மிதிபட்டு அப்படி தான் ஆயிருக்குது. அதுபோல நம்ம தொடர்ச்சியாவே பார்த்துக்கிட்டோம். ஒரு குரங்கு கூட்டம் மாரி வந்து மரத்தில ஏறுறது, மாடி வீட்ல ஏறுறது, ஷெட்டு மேல ஏறுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் கண்டிச்சிருக்குது, காவல்துறை கண்டிச்சிருக்கு, நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்துங்கன்னு. ஆனா விஜய் கட்சியினர் வந்து அத பத்தி எதுவுமே கேர் எடுத்துக்கிட்ட மாரி தெரியல. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கிரவுடு காட்டணும், ஒரு மாஸ் காட்டணும். அதன் மூலமாக தங்கள் அரசியலை வந்து நிலைப்படுத்தணும். அதுதான் அவங்களோட குறிக்கோள்லாம் வந்துட்டு. பசங்க இந்த மாரி உயிரிழப்ப பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல. ஏன்டா இப்ப தான் ஒருத்தர் சொல்றாரு, அதாவே கட்சிக்காரரு. விக்கிரவாண்டி கூட்டத்திலே 444 பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. ஆனா அது வெளியில தெரியாம மறைச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க பெற்றோர்களே நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும். நீங்க வந்துட்டு ரசிகரா வந்துட்டு விஜயை ரசிப்பது வேறு. ஒரு அரசியல் தலைவரா இருக்கப்போ, அவர்ட்ட வந்து ஒரு உள்கட்டமைப்பும் கிடையாது. உங்கள் மீது எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. உங்களை காப்பாற்றணும், உங்கள நல்லபடியா கூட்டு போணுங்கிற மாரி, அவரோட பிரச்சார கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சுக்கோங்க. உங்கள் உயிருக்கு மேல வந்து உங்களுக்கு ஆசை இல்லாத பட்சத்தில நீங்க போங்க. ஏன்டா ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து ஒரு போலீஸால வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. அந்த கட்சி தான் வந்து அதை ஒழுங்கமைக்கணும். ஆனா, அந்த கட்சி அதற்கு தயாராகல. எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காய்ங்க. விஜய் ஒளிஞ்சாரு சரி. 2ஆம் கட்ட தலைவரும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காய்ங்க. எவனாவது வந்தானா ஆஸ்பத்திரி பக்கம்? ரசிகர்கள உசுப்பேத்தியிருந்தானே புஷி ஆனந்த்ங்கிற ஆளு. நீ வந்துட்டு உனக்கு வேலையே போனாலும் பரவால்ல, நான் வந்து என் தலைவன பார்க்கணுன்ட்டு நீ வந்துட்டு வேலைய ரிசைன் பண்ணிட்டு கூட நீ மாநாட்டுக்கு வான்லாம் உசுப்பேத்துனாய்ங்களே! யோசிச்சு பாருங்க. எவனாவது வந்துட்டு படிக்கிற பசங்களையோ, வேலை பார்க்குற பசங்களையும், நீ வேலை பண்ணாலும் பரவால்ல, நீ மீட்டிங் வான்ட்டு எந்த அரசியல் தலைவரும் இதுவரைக்கும் பேசியிருக்க மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் வந்து ஒரு சம்பாத்தியத்துக்கான ஒரு அஜெண்டாவோட தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெற்றோர்களே நீங்க புரிஞ்சுக்கோங்க. இவங்கள நம்பி உங்க பிள்ளைகளை தொலைத்து விடாதீர்கள்.